எந்த ஒரு அறிவியல் வளர்ந்திருந்தாலும், என்னதான் விஞ்ஞானம் வளர்ந்திருந்தாலும், ஒரு மலை துளியை உருவாக்கக்கூடிய விஞ்ஞானம் இந்த உலகத்தில் இல்லை. தற்போதைய இலங்கையிலே மிக பெரிய அளவில் கனமழை தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருப்பதை நாம் அனைவரும் அறிந்த ஒரு விஷயம். இதனால இலங்கையில நிறைய பாதிப்புகள் ஏற்படுகிறது. சாதாரண நாட்களில் நாங்கள் செயல்படக்கூடிய அந்த வாழ்க்கை அந்த முறையை சாதாரணமாக இயல்பாக மேற்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற நேரத்துல நம் மனதில் எழக்கூடிய ஒரு கேள்விதான், இப்படிப்பட்ட ஒரு மழை நமக்கு எதற்கு? ஏன் இந்த மழை இப்படி பொழிகிறது? இதனால் நமக்கு பல பாதிப்புகள் இருக்கிறதே என்று சொல்லி இந்த மழையை திட்டக்கூடியவர்களாக, வெறுக்கக்கூடியவர்களாக மனிதர்களுடைய உள்ளத்திலே ஒரு எண்ணம் ஏற்பட்டு பேசுவார்கள். ஆனால் அப்படி ஒரு முஸ்லிமும் மூமினும் இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால், இந்த மலை என்று சொல்வது ஒரு சாதாரண விஷயமாக நாங்கள் நினைத்து விடக் கூடாது. மலை என்பது முற்றிலும் முழுதாக அல்லாஹ்வின் அதிகாரத்தால் நடக்கக்கூடிய ஒன்று. எப்படி உங்களுக்கு உணவளிக்கப்படுவது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் நடக்கிறதோ, உங்களுடைய வாழ்நாள் தீர்மானிப்பது அல்லாஹ்வின் அதிகாரத்தில் நடக்கிறதோ, உங்களை வாழச் செய்வது மரணிக்கச் செய்வது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் நடக்கிறதோ, அதே போன்று ஒன்றுதான் இந்த மழையை பொழிவிப்பதும் முற்றிலும் முழுதாக இறைவனின் அதிகாரத்தால் நடக்கக்கூடிய ஒன்று என்பதை திருக்குர்ஆன்ல 56வது அத்தியாயத்துல 68, 69 ஆகிய வசனங்கள் சொல்கிறது. அல்லாஹ் கேட்கிறார், அஃபரஅய்துமுல் மா அல்லதி தஸ்ரபூன், நீங்கள் பருகக்கூடிய தண்ணீரை பற்றி நீங்கள் சிந்தித்து பார்த்துள்ளீர்களா? அன்தும் அன்சல்துமுஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்சிலூன், நீங்கள் தான் அதை மேகத்திலிருந்து இறக்கி வைக்கிறீர்களா அல்லது நாம் இறக்கி வைக்கிறோமா என்று அல்லாஹ் கேட்கிறான். லவ் நஷாஉ ஜஅல்நாஹு உஜாஜன் ஃபலௌலா தஷ்குரூன், நான் நாடி இருந்தால் அதை உப்பாக மாற்றி இருப்போம், நீங்கள் நன்றி செலுத்த மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறார். இப்ப வானத்திலிருந்து மழையை பொழிவிப்பது என்பது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் அல்லாஹ்வின் ஆற்றலால் நடக்கக்கூடியது. யாராலும் அதை செய்ய முடியாது. எந்த ஒரு அறிவியல் வளர்ந்திருந்தாலும், என்னதான் விஞ்ஞானம் வளர்ந்திருந்தாலும், ஒரு மலை துளியை உருவாக்கக்கூடிய விஞ்ஞானம் இந்த உலகத்தில் இல்லை. மனிதர்களுக்கு தேவைப்படுகின்ற தண்ணீரை உருவாக்கக்கூடிய விஞ்ஞானம் இந்த உலகத்தில் இல்லை. எவ்வளவு சிரமப்பட்டாலும் அல்லாஹ்வினால் அருளப்படுகின்ற இந்த மலை இருக்கிறதே, இதை ஒரு சாதாரண ஒரு அருட்கொடையாக நாங்கள் நினைத்து விடக் கூடாது. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தினால் அருளினால் பெறக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்ப அறிவியலுக்கு விஞ்ஞானத்துக்கு முடியாதது அல்லாஹ் தான் இறக்குவதாக, தான் அதை முழுமையாக தனக்குதான் அது சொந்தம் என்று உத்தரவாத்தான் உரிமை கொண்டாடுவதிலிருந்து இது அல்லாஹ்வுடைய அதிகாரம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, நாங்கள் உண்ணக்கூடிய உணவு, இந்த உணவுக்கு அடிப்படையான காரணம் என்ன? இந்த மழைதான். மழை பொழியாவிட்டால் என்னதான் பூமியில விளைச்சல்கள் இருந்தாலும், மரங்கள் இருந்தாலும், செடி கொடிகள் இருந்தாலும், காய்கறிகள் இருந்தாலும், பழங்கள் இருந்தாலும், அவற்றை முளைக்க வைப்பதற்கு இந்த தண்ணீர் தான் அடிப்படையான காரணம் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எப்படி அல்லாஹ் சொல்கிறான்? 51வது அத்தியாயத்தில் 22வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது, வஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குக்கும், வானத்தில் தான் உங்களுடைய ரிஸ்க் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். வமா துஅதுன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதும் வானத்தில் தான் இருக்கிறது. ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். உங்களுக்கு ரிஸ்காக இருப்பது வானத்தில் இருக்குது என்றான் அல்லாஹ். இரண்டாவது வாக்களிக்கப்பட்டது. வாக்களிக்கப்பட்டது என்ன? சொர்க்கம். நரகம் என்ன ஒன்று இருக்குது? மூமின்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் வானத்தில் இருக்கிறது. காபிர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நரகம் வானத்தில் இருக்கிறது. அந்த மறுமை சார்ந்த ரிஸ்கை பற்றி அல்லாஹ் பேசும்போது, மூமின்களுக்கான சொர்க்கத்தை பற்றி பேசுவதற்கு முன்பதாக வஃபிஸ் ஸமாஇ ரிஸ்குக்கும், வானத்தில் தான் உங்களுடைய ரிஸ்க் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்ப வானத்தில் ரிஸ்க் என்றால் என்ன அர்த்தம்? நாம் சாப்பிடக்கூடிய உணவு வானத்திலிருந்து தான் இறக்கி அருளப்படுகிறது. அப்ப வானத்திலிருந்து காய்கறிகள் இறங்குகிறதா? மண்ணு சல்வா இறங்குவதை போன்று இறங்குகிறதா? இல்லை. வானத்திலிருந்து நமக்கு தேவையான பல வஸ்துக்கள் இறங்குகிறதா? இல்லை. எப்படி அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்? அல்லாஹ் வானத்திலிருந்து தான் தண்ணீரை இறக்குகிறான். ஆகாயத்தில் இருந்து இறக்கக்கூடிய மேகங்களின் ஊடாக இறக்கக்கூடிய தண்ணீரின் மூலமாகத்தான், அந்த தண்ணீரை காரணமாக வைத்துதான் உணவுகளை அல்லாஹ் நமக்கு தருகிறான். நாங்க என்னதான் நீரோடைகளை வைத்திருந்தாலும், என்னதான் நாங்கள் பெரும் நீர் ஊற்றுக்களை ஏற்படுத்தி கொண்டாலும், என்னதான் மிகப்பெரிய அளவு ஜல தடாகங்களை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டாலும், அவர் சமுத்திரங்களை ஏற்படுத்தி கொண்டாலும், பராக்கிரம சமுத்திரங்களை நாம் ஏற்படுத்தி கொண்டாலும், அவற்றுக்கு தேவையான தண்ணீர் வானத்திலிருந்து இறங்கணும்.
வானத்திலிருந்து தண்ணீர் இறங்கவில்லை என்று வையுங்கள், விவசாயிகள் எல்லாம் தற்கொலை செய்து கொள்வார்கள். ஏன்? அவர்களுடைய விவசாயத்துக்கு தேவையான அடிப்படையான மூலப்பொருளே தண்ணீராக இருப்பதை பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கான உணவு வானத்திலிருந்து தான் இறங்குது. எதன் மூலமாக? தண்ணீர் மூலமாக இறங்குவதாக அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம்.